வெல்கம் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர். நவம்பர் 13-14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக 5வது சர்வதேச நீலக்கொடி சான்றிதழை பெற கடற்கரை எது அப்படின்னு பார்த்தோன்னா கோவளம் கடற்கரை. இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு. 13வது சர்வதேச சுற்றுலா சந்தையை நடத்தும் மாநிலம் எது? சிக்கிம். வின்பேக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இராணுவ பயிற்சி? வியட்நாம். யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோள கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? ஓமன். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெசியோ யோகர். எளிதாக தொழில் செய்யும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? பஞ்சாப். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா உலக கருணை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 13. அது என்ன உலக கருணை தினம் உங்களுக்கு தோணும்? அதாவது வந்துட்டு என்னென்னா, இப்போது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ மாட்டிலேருந்து நம்ம பால் எடுக்கிறோமா, ஸோ அதையும் வந்துட்டு அது கொடுமைப்படுத்தி நம்ம எடுக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா, அந்த முறையில் இல்லாமல் வேறு ஏதாவது இயற்கையிலே கிடைக்கிற காய்கறிகள், இந்த சோயாலேருந்து, ஸோ அது சம்மந்தமாக இப்போ பால்லேருந்து நமக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குதோ, ஸோ வேறு எதுலேருந்து சேகரிக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேவாக கொண்டாடுறதா என்னென்னா உலக கருணை தினம். நவம்பர் 13 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் நவம்பர் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்திய முதல் மாநிலம் எதுனா பஞ்சாப். பாரத் நெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அனைத்து கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து நெட்வொர்க் வசதியை ஏற்படுத்துகிறது தான் என்னென்னா இந்த பாரத் நெட் திட்டம். இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு திறக்கப்பட உள்ளது? கர்நாடகா. இந்தியாவின் முதல் நவீன நதிப்படகு முனையை எங்கு திறக்கப்பட உள்ளது? கவுஹாத்தி. அஸ்ஸாமில் உள்ள கவுஹாத்தி அப்படின்ற பிளேஸில் நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் வந்து என்னென்னா திறக்கப்பட்டது. உலகளாவிய காசநோய் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதாவது உலக சுகாதார தினம். இது வந்து ஏப்ரல் 7, 1948 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி உலக காசநோய் தினமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச் 24. ஸோ அது போக வந்துட்டு என்னென்னா, இது வந்து நம்ம உலக அளவிலே வந்துட்டு நம்ம இந்தியா நாட்டில் தான் என்னென்னா காசநோய் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போயே ஒரு டார்கெட் வச்சுருக்கோமோ, இந்த டைமுக்குள்ளே இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா, அதே போல் நம்ம இந்தியாவும் ஒரு டார்கெட் வச்சு 2015 வந்து 21% காசநோயை வந்து குறைச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா, நம்ம இந்தியாவில் வந்து காசநோய் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. உலக நீரழிவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 14. ஸோ அது போக சில்ட்ரன்ஸ் டேவும் என்னென்னா நவம்பர் 14 தான். அதை மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக தரவாரம் 2025 எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா நவம்பர் 10 to 14 வரை கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி கூறிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.